கண்ணியமிகு காயிதே மில்லத். புண்ணிய வழியில் வாழ்ந்து புகழ்பெற்ற கண்ணியமிகு காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிபின் 53வது நினைவு நாள் இன்று 5/4/2024. இறுதி வரை உறுதியாய் இந்திய இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டிய ஒளிவிளக்கு கண்ணியமிகு காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் 5/6/1886 பிறந்தார். 1906 நவாப் சலீம் உல்லா கான் அகில இந்திய முஸ்லிம் லீக் இயக்கத்தை தொடங்கி இஸ்லாமியர்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட தூண்டினார். இந்த இயக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு எண்ணற்ற தியாகங்களை செய்தது. அவருக்கு பின் முகமது அலி ஜின்னா தலைமை பொறுப்பை ஏற்றார். இந்தியா விடுதலை பெற்ற பொழுது அகில இந்திய முஸ்லிம் லீக்கிற்கு ஹபீப் வங்கியில் இருந்த 40 லட்சம் ரூபாயில் 17 லட்சம் ரூபாயை பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் தலைவர்கள் தர முன்வந்த பொழுது இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இடமிருந்து பைசா பெறமாட்டேன் என்று பகிரங்கமாக மறுத்தார் மாண்புடைய காயிதே மில்லத் அவர்கள். இந்திய விடுதலைக்கு பின்னர் 1949 அகில என்ற சொல்லை நீக்கிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவரின் இறுதி வரை தலைவராக இருந்தார். காந்தியடிகள் அவரை இரு சிங்கங்கள் என்று போற்றிய மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி ஆகியோரை 1920 ஈரோட்டில் சந்தித்தார். இஸ்மாயில் சாஹிப் விடுதலை வேட்கை கொண்டார். காந்தியடிகளின் படிப்பு புறக்கணிப்பு அறைகூவலை ஏற்று கல்லூரி படிப்பை துறந்து கிலாபத் ஒத்துழையாமை இயக்கங்களில் ஈடுபட்டார். 1920 திருநெல்வேலியில் நடந்த 26வது காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜியுடன் சேர்ந்து காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற அரும்பாடுபட்டார். 1948 முதல் 1949 வரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1962 முதல் இறக்கும் வரை 3, 4, 5வது பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். 20/5/1952 தடைகளை தகர்த்து நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க வலியுறுத்தினார். 5/8/1952 காஷ்மீர் இந்தியாவின் சொந்த மாநிலம் என்று சூளுரைத்து அந்த ஏழை மாநிலம் ஏற்றம் பெற எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டினார். 25/7/1956 லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமீன் தீவுகளுக்கு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கோரினார். அத்தீவுகளை கேரளாவில் இணைக்கவும் முனைந்து வாதாடினார். சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து இந்தியா சீனாவுடன் போரிட்ட பொழுது அவரின் ஊதியத்தில் 100 ரூபாயை 27/10/1962 போர் நிதிக்கு அளித்த முதல் பாராளுமன்ற உறுப்பினர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். 1966 இந்திய ரூபாய் மதிப்பை குறைத்து நாணய மாற்று விகிதத்தில் மாற்றம் செய்த பொழுதும் 1969 வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கிய பொழுதும் 1970 மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுதும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களை டெல்லிக்கு அழைத்து அவரின் அரிய ஆலோசனைகளை பெற்றார். நெருக்கடி காலங்களில் அரசுக்கு ஆதரவு தந்த பேராளர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். ஒருவன் அரசியல்வாதியாகவும் மனிதனாகவும் இருக்க முடியாது என்ற அச்சரின் கூற்றை பொய்யாக்கி மனித நேயமிக்க அரசியல் தலைவராக பரிணமித்தவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். நாட்டுப்பற்று ஈமானில் பாதி என்ற ஏந்தல் நபிகளின் நன்மொழிக்கு ஏற்ப நாட்டுப்பற்றுடன் வாழ்ந்தவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் திருமணத்தன்றும் கதராடை அணிந்தவர். காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காரில்லா தலைவராக பார்போற்ற வாழ்ந்தவர்கள். அவருக்கு வந்த பரிசுகளை சொந்தம் கொண்டாடாது பொது பொருளாக்கியவர். மிகுதி விரும்பாது ஈராடைகளோடு இனிய எளிய வாழ்வு வாழ்ந்த ஏற்றமானவர். காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் 5/4/1972 காலமானார்கள். சென்னை திருவல்லிக்கேணி நவாப் மஸ்ஜித் மையவாடியில் அடக்கப்பட்டார்கள்.